தமிழகத்திற்கான ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கைகள் நாளைய பட்ஜெட்டில் நிறைவேறுமா என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. ஒரு மீள் பார்வை பார்க்கலாம். ரயில்வே திட்டங்களை பொறுத்தவரை தென் மாவட்டங்கள் புறக்கணிக்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் இன்னும் நீடித்துக் கொண்டே இருக்கின்றன. மதுரை தூத்துக்குடி இடையே இரட்டை ரயில் பாதை கோரிக்கை இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை என்று பயணிகள் கூறுகின்றனர். மேலும் சென்னை மதுரை இருவழிப்பாதை இன்னும் நிறைவேறவில்லை. மதுரை போடி இடையேயான மீட்டர் கேஜ் பாதையை அகல ரயில் பாதையாக மாற்றும் திட்டம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த திட்டம் இன்னமும் தொடங்கப்படவே இல்லை என்கின்றனர். மதுரை சென்னை ரயில்வே அமைச்சகம் அந்த ட்ராகை யூஸ் பண்ணுவது மோர் தென் 150% யூஸ் பண்ணுவதாக சொல்கிறார்கள். ஒரு சின்ன பகுதி, ஒரு 25-30 கிலோமீட்டர் மட்டும் ஸ்டக்காக இருக்குது. இரட்டை ரயில் போடுவது, இரட்டை வழிப்பாதை போடுவதில்லை. அதை கண்டிப்பாக முயற்சி பண்ணி அதை எலிமினேட் பண்ணி இரட்டை வழியாக போட்டால் இன்னும் இந்த பொங்கல் தீபாவளி போன்ற இடத்தெல்லாம் 14 லட்சம் மக்கள் சென்னையிலிருந்து தென் தமிழகத்துக்கு வந்திருக்கிறார்கள். அதில் மொத்தத்துக்கே 2 லட்சம் தான் ரயில்வே அமைச்சகம் டிரான்ஸ்போர்ட் செய்திருக்கிறது. சேலத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் கோட்டத்தில் இருந்து ரயில்கள் எதுவும் இயக்கப்படவில்லை என்ற குறை நீடித்து வருகிறது. இந்த வழியே செல்லும் ரயில்களில் முன்பதிவற்ற பெட்டிகளை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இந்த பட்ஜெட்டில் நிறைவேறுமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. சேலம் கோட்டம் என்பது ஒரு புதிதாக துவக்கப்பட்ட கோட்டமாக இருந்தாலும் கூட வருவாயின் அடிப்படையிலே ஆண்டுக்கு ஆண்டு அது மிக உயர்ந்த இடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் மக்கள் வருத்தப்படும் அளவிற்குத்தான் சேலம் ரயில்வழி கோட்டம் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், சேலத்தை தலைமையிடமாக கொண்டு இயக்கப்படுகின்ற இந்த கோட்டத்திலிருந்து நாட்டினுடைய பல்வேறு மாநிலங்களுடைய தலைநகர்களுக்கோ அல்லது ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது மிகச் சிறந்த நகரங்களாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கோ இங்கிருந்து சேலம் தலைமையகத்திலிருந்து ரயில்கள் புறப்படாதது மிகப்பெரிய வருத்தத்தை இன்றைக்கு சேலம் மாவட்ட மக்களுக்கும் நாமக்கல் மாவட்ட மக்களுக்கும் தருமபுரி மாவட்ட மக்களுக்கும் ஒரு வருத்தத்தை அளித்திருக்கிறது. சென்னைக்கு பகல் நேர ரயில் வேண்டும் என்ற கோரிக்கை நெல்லை மக்களிடையே இருக்கிறது. இரட்டை ரயில் பாதை திட்டப்பணிகளை துரிதப்படுத்த வேண்டும். திருச்சியில் இருந்து நெல்லை வரை இயங்கும் இன்டர்சிட்டி விரைவு ரயிலை திருவனந்தபுரம் வரை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் இருக்கின்றன. பகல் நேரத்தில் சென்னைக்கு திருநெல்வேலியிலிருந்து எந்த வண்டியும் இருப்பதாக இல்லை. எனவே ஒரு பேசஞ்சர் ட்ரெயினாவது நிலையிலிருந்து விட்டால் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நிறைய வணிகர்கள் அதிலே சென்னைக்கு சென்று பொருட்களை கொண்டு வந்து இங்கே விற்பனை செய்ய வசதியாக இருக்கும். சென்னைக்கு விடுவது போலவே திருவனந்தபுரத்திற்கும் ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் விட்டார்களே ஆனால் வணிக உறவு கேரளா மற்றும் தமிழ்நாடு உறவுகள் மிக மேம்படுவதற்கும் வசதியாக இருக்கும். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களை செயல்படுத்துவதில் கவனம் செலுத்துவதுடன் கட்டமைப்பு வளர்ச்சிக்காக கணிசமான தொகை பட்ஜெட்டில் ஒதுக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளதா இதற்கான எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் சிந்தலை பெருமாள், மோகன்ராஜ் மற்றும் நாகராஜன்.